ஆனா தருமபுரியில கட்சிக்காக பொருளாதார நிதிகளை செலவழிச்சவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. கட்சியில இறங்கி வேட்பாளரா நின்னு வேலை செஞ்சு வாக்கு வாங்கி நம்ம கட்சிய முன்னெடுத்து கொண்டு போகணும்னு நினைக்கிற நெறைய நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு 6, 7 பேர் தருமபுரி பாராளுமன்ற சீட்டு குடுக்கணும்னு சொல்லி குடுக்குறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, விழுப்புரத்துல இருந்து ஒரு தங்கச்சிய கொண்டு வந்து தருமபுரியில நிப்பாட்டுறீங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், விழுப்புரத்துல இருந்து வந்த தங்கச்சிக்கு 64,500 வாக்குகள் செலுத்தின தருமபுரி மக்கள், இங்க இருக்கிற தருமபுரியைச் சேர்ந்த தருமபுரியில களமாடுன பல்வேறு பொருளாதாரங்கள செலவழிச்ச முன்னோடி மாவட்ட நிர்வாகிகள யாராவது ஒருத்தர நீங்க வேட்பாளரா போட்டிருந்து, அதே வாக்கு கூட வாங்கிட்டு தான் இருந்தா கூட, அந்த இடத்துல அந்த கட்சியில நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இவர்ன்ற ஒரு பரிச்சயமா இருக்கும். அந்த அம்மா வந்தாங்க, வாக்கு வாங்குனாங்க, போயிட்டாங்க. தருமபுரி மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் யாருன்னு இப்ப தெரிய போகுது. ஏன் ஒரு சொந்த மண்ணுக்காரன வேட்பாளரா போட்டிருந்தா இன்னும் 10,000 வாக்கு சேர்ந்து வந்திருக்கும். அதே மாரி வீரப்பன் வித்யா, அவங்க தருமபுரி ஏரியூரை சேர்ந்தவங்க, தருமபுரி மண்ணில் பிறந்தவங்க. அவங்கள எடுத்துட்டு போய் என்ன பண்ணீங்க, கிருஷ்ணகிரியில போட்டீங்க. அவங்க அங்க 1,15,00,000 வாக்கு வாங்குறாங்க. அதே வீரப்பன் விஜயாவ தருமபுரியில போட்டிருந்தா 2,00,000 வாக்கு வந்திருக்கும். இந்த மாரி தொகுதியில மாற்றி மாற்றி வேட்பாளர் அமைக்கும்போது வாக்குகள் குறைவதற்கான வழிதான் நீங்க தேர்ந்தெடுத்தீங்களே தவிர, அதிகபட்சமான வாக்குகள வாங்கி இன்னும் சதவீதம் ஏறலான்ற ஐடியாவுக்கு நீங்க போகலன்ற மாரி தான் ஒரு சூழ்நிலை உருவானது. எல்லா தொகுதியிலும் அந்தந்த தொகுதியினுடைய களமாடுகின்ற அங்கங்க இருக்கிற அந்த கட்சி பொறுப்பாளர்களை நீங்க வேட்பாளர் ஆக்கியிருக்கலாம்ல. இதுல என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்குது? சரி, ஆனாலும் நாங்க வந்து பயணிச்சோம். நீங்க போட்டீங்க, நாங்க பயணிக்கிறோம். வேட்பாளருக்கு வேலை பார்த்தோம். தேர்தல் பணிய செஞ்சோம். அதற்கு பின்பு ஒரு கூட்டத்த நடத்துறோம். எந்த ஒரு நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் ஒரு கூட்டத்த நடத்தினாலும், அந்த கூட்டம் நடந்த பிறகு அந்த பொறுப்பாளர் கட்டம் கட்டப்படுகிறான். இதை தலைமைக்கு எடுத்துச் சென்றால், தலைமை இதை கண்டுகொள்வதில்லை. இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இது நான் 4 மாத காலமாக காத்திருக்கிறேன். இந்த பிரச்சனை சிக்கல் தீரும், சிக்கல் தீரும்ன்னு. நான் சொல்றது உண்மைதான். தருமபுரியில வந்து ஒண்ணும் எதிர்ப்பு 5 தொகுதி இருக்கு. 5 தொகுதியில கட்சியில இறங்கி களமாடுறவன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பேர் தான் களமாடுவான். தருமபுரியில ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அரூர்ல ஒரு 3 பேர் இருக்கும். அதுல நான் ஒருத்தர் வெளிய வந்துட்டேன். இன்னும் 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு, ஒரு தொகுதி செயலாளர் இருக்கிறாரு. ஆனா மாவட்ட செயலாளர் எந்தெந்த வேலையெல்லாம் கட்சியில செய்ய முடியாதோ, அந்தந்த பணியெல்லாம் நான் ஒரு தொகுதி தலைவரா தான் செஞ்சேன் நான். நாங்க கூட இருந்து ஒருங்கிணைந்து செய்றோம். சிக்கல் வருது, இவன் இந்த கட்சியில முன்னேறிருவான்ற ஒரு அடிப்படை ஒரு மனிதனுக்கு எதார்த்த குணம் பாருங்க. அது ஒரு கீழ்த்தரமான மனப்பான்மை தான் நம்ம சொல்லணும். அப்ப நம்மள ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மேல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. நம்ம பாரு நேத்து நான் பேட்டி குடுத்துட்டு வரோம், பின்னாடி துரோகின்றாங்க. எடுத்ததுமே துரோகி. நாம் தமிழர் கட்சி விட்டு ஒருத்தன் விலகுகிறேன்னு சொன்னாலே அவன் துரோகி. இது போன்ற ஒரு 3ஆம் தரமான பேச்சு. நீங்க சொல்றாங்க திராவிட கட்சிகள் இருக்கிறவங்க, அதிமுக, திமுகல இருக்கிறவன் மாற்று கட்சிக்காரன் போறான், அசிங்கமா பேசுறான். அவன் போலி வலைதளத்த உருவாக்கி வச்சுன்னு, கெட்ட கெட்ட கொச்சைப்படுத்தின வார்த்தையெல்லாம் எழுதுறான்னு நீங்க சொல்றீங்க. ஆனா, அத விட நாம் தமிழர் கட்சியில உங்களுடன் இருப்பவர்களே போலியான இணையதளத்த உருவாக்கி, கொச்சையான வார்த்தைகளை நீங்க எழுதுகிறீங்கன்றது பக்கத்துல இருந்து எங்களுக்கு தெரியும்.